வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வித் அஜய் முத்து அண்ட் அஜய் சௌமியா. ஆப்ரா டாப்ரா போட்டு ஓபன் பண்ணா முத்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ ஓகே. என்னதுமா திடீர்னு அதெல்லாம் போட்டு உட்கார்ற நீ? ஏன்பா நான் இவ்வளவு அழகா ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓ இது மந்திரம்? ஆமா. ஓ ஓகே. இதெல்லாம் மந்திரம்னா மத்ததெல்லாம் என்னதுமா? அப்படி இல்ல, நம்ம நாலேஜ் கெட்டின மந்திரம் இதுதானே. இந்த மந்திரத்தால என்ன நடக்க போகுது? எஸ், இந்த மந்திரத்தால என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி இன்னைக்கு மேஜிக் டே. ஓ ஓகே. அதனாலதான் இந்த தாரக மந்திரத்தை நீங்க இப்ப சொன்னீங்க. இது சொல்லிதான் நிறைய மெஜிஷியன்ஸ் உலகம் முழுக்க ப்ராப்ளமா இருக்காங்களே. எஸ்பெஷலி இந்த ஆப்ரகாடாப்ரா நிறைய மெஜிஷியன்ஸ் யூஸ் பண்ற ஒரு மந்திரம் சௌமியா. இன்னைக்கு மேஜிக் டே அப்படின்றதுனால இதை பத்தி பேச போறோம். நீங்களே சொல்லிட்டீங்க. இதை பத்தி யார் பேச போறாங்க? அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். அவர் புயல் காத்து மாதிரி வரப்போறாரு நம்ம ஸ்டுடியோக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம உடம்புக்கு உள்ளத்துக்கு எல்லாத்துக்கும் மேஜிக்கா இருக்கிற யோகாவை பத்தி பார்க்க போறோம். பார்த்துலாமா? புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு முதிரையை நாம் நலமாக இருப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்க இருப்பது இருதா முத்திரை, அதாவது இருதயத்தை சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த முத்திரையை நம்ம சோதனையின் அடிப்படையில் ஒரு 20 நபர்களுக்கு செய்து பார்த்து அவர்களினுடைய இரத்த அழுத்தம் மற்றும் இருதய துடிப்பு, அவர்களுடைய சிறுநீரக செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த முத்திரை மிக அதிகமான பலன்களை கொடுத்ததை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட ஒருத்தர் இருதய அறுவை சிகிச்சை செஞ்ச பின்பு ஒரு 3 மாதம் கழித்து வந்திருந்தார். அவருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். ஒரு 2 அடி தூரம் நடந்திருந்தாலே மூச்சு வாங்கும். இன்னொன்று வெளி காற்று பட்டுச்சுன்னா உடனே சளி பிடிச்சிக்கிறோம், தொண்டை அடைப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவருக்கு வயது ஒரு 70க்கு மேலே. அதே சமயத்தில் ஒரு 20 வயது நபரும் ஆரோக்கியமான நபரும் இருந்தார். அவருக்கும் இந்த முத்திரை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்படி பலதரப்பட்ட மக்கள், பெண்கள் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே ஒரு 3 நாட்களிலேயே தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இப்படி பலவிதமான மக்களையும் நாங்கள் இந்த முத்திரை செயல்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அவங்ககிட்டேருந்து சோதித்து பார்த்ததில் இருதயத்தை சீராக இயக்குவதற்கு எல்லா வயதினருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த முத்திரை மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இந்த நடக்கும்போது மூச்சு வாங்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது உடனடியாக நிவாரணம் தருகிறது. அவரால் ஒரு 10 அடி தூரம் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர் இந்த முத்திரை ஒரு அரை மணி நேரம் செஞ்சு முடித்த பின்பு ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் சாதாரணமாக நடந்து வந்தார் எங்களோட. அந்த அளவுக்கு இந்த முத்திரை அவருக்கு சளி பிடிக்கல, இப்போ எந்த ஒரு இருமலும் வரல. இருதய ஆப்ரேஷன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு தூரம் இந்த முத்திரை பலன் தந்துச்சு. இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுடைய கைகளில் வணக்கம் வச்சுக்கிறது. பெரும்பாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் வணக்கம் வைப்பது என்பது ஒரு அருமையான முத்திரை முறை. இன்றைக்கு நாம் இதை மறந்து விட்டதுனாலேயே பலவித நோய்கள் வருகிறது. தயவுசெய்து இனிவரும் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு நாளைக்கு 10 முறையாவது வணக்கம் வைத்து கொள்ளுங்கள். யாரையா பார்த்தா ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வணக்கம் வச்சுட்டு நடுவிரலை மட்டும் அப்படியே மடித்து உள்பக்கமாக அப்படியே வச்சுக்கணும். மோதிர விரல் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். மற்ற சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒன்றை ஒன்று தொடாமல், மணிக்கட்டும் தொடாமல் பிரித்து வைத்திருக்க வேண்டும். நெஞ்சு பகுதிக்கிட்ட அப்படி வச்சுக்கணும். எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் வணக்கம் வைத்து நடுவிரலை மட்டும் மடித்து உள்ளே தொட்டு மோதிர விரல் நுனிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு மற்ற 3 விரல்களையும் பிரித்து வைத்திருக்க வேண்டும். மணிக்கட்டு விலகி இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். புரியுதுங்களா? இந்த முத்திரைக்கு பேர் இருதா முத்திரை. இந்த முத்திரையினுடைய பலன்கள் மிகவும் அற்புதமானவை. உங்களுடைய சுவாசம் சீராகும், நடையில் தளர்ச்சி சரியாகும், இருதய தசைகள் பலம் பெறும், உங்களுடைய இருதய தமனிகள் அந்த இரத்த ஓட்டத்தை சரியாக நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். மனிதர்களாகிய நமக்கு அறிவு என்பது ஒரு மிகப்பெரிய பலம். அந்த அறிவானது நமக்கு சரியான நேரத்தில் சரியான உபாயத்தை வழங்குமானால்
அது மிகப்பெரிய பலம். அப்படி ஒரு பலத்தை உங்களுக்கு இந்த தொடர் வழங்கி கொண்டிருக்கும். விரல்களே மருத்துவர் என்பதை மறக்காமல் இருங்கள். நாள்தோறும் உங்கள் விரல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய விரல்கள் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக ஆயுள் முழுவதும் உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ உபாயம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் சௌமியா. இதெல்லாம் வந்து பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், நீங்கள் பண்ணுறீங்கல்ல? நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுத்து இதை ஆரம்பிச்சிங்க. நம்ம உடம்புக்கும் உள்ளத்துக்கும் மேஜிக் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி பாருங்களேன். அந்த மேஜிக் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதே ஒரு பெரிய மேஜிக் தான். அது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தானே? ஆமாம், கரெக்டு. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. அஜய் முத்து அண்ட் அஜய் சௌமியா. பசுமை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும்? பசுமை அப்படின்னா எனக்கு வந்து ஊட்டி ஞாபகம் வரும். ஆஹா, அப்புறம் அப்புறம் என்ன, கொடைக்கானல் ஞாபகம் வரும். ஊட்டி இருந்துச்சுன்னா அடுத்து கொடைக்கானல் இல்லை பாஸ். எனக்கு பசுமை அப்படின்னா வந்து பச்சை கலர் தான் ஞாபகம் வரும். ஏன்னா வந்து இப்போ பசுமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே புல்வெளி, அதுக்கப்புறம் வந்து மரம், செடி, கொடி, இதெல்லாம் அந்த பச்சை கலரில் தானே இருக்கும். ஆமாம், கரெக்ட் சௌமியா. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, புதுச்சேரி சரவணன் இருக்காருல்ல, அவர் வந்து பச்சை கடலை மிக்சர் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறாரு. பச்சை கடலை மிக்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பச்சை கடலை மிக்சர். செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தட்டை அவல், ஊற வைத்த வேர்க்கடலை, ஊற வைத்த பாசிப்பயிறு, மிளகு சீரகப்பொடி, பச்சை கொண்டக்கடலை, அதாவது ஊற வைத்த கொண்டக்கடலை, உப்பு. இது எதுக்காக இப்போ செய்கிறோன்னா, சாதாரணமாக வந்து இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முளை கட்டி சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பச்சையாக கிடைக்கக்கூடிய பயிர் வகைகளை கலந்து ஒரு சேலட்டு செஞ்சு சாப்பிட்லாம். பயிர் கலவை செஞ்சு சாப்பிட்லாம். அது கிடைக்காம நான் டவுனில் இருக்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த உணவு சொல்லித்தரோம். வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு நாள் ஊற வச்சா போதும். ஒரு நாள் ஊற வச்சு சாப்பிட்லாம். அது ஊற வச்சாலே அது தேவையான அளவுக்கு சத்து கிடச்சிடும். அதனால தான் இந்த கொண்டக்கடலை முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் வடிகட்டிடணும். அதேமாரி பச்சை வேர்க்கடலை ஊற வச்சு வடிகட்டிடணும். பாசிப்பயிரும் அதுமாரி ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிடணும். இது 3 கலந்து இப்போ சாப்பிட்லாம். எப்படி கலந்து பார்ப்போம். முதல்ல தேவையான அளவு அவல். இது கூட கலந்து சாப்பிட்றதுக்காக இந்த அவல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பருப்பு வகை இல்லையா, ப்ரோட்டீன் வகைகள். இப்போ கார்போஹைட்ரேட்டும் ஃபைபரும் இது இருக்குது. இந்த அவல் இது சேர்ந்து கலக்கும்போது அந்த சத்துக்களை வந்து ஒருங்கிணைக்க கொடுக்கும். இது இல்லை தேவையான அளவு மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூனில் இருக்கும் மிளகு சீரகப்பொடி தேவையான அளவு போட்டால் போதும். அதேமாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். சாதாரணமாக இந்த பச்சை கடலை வகைகள் காய்கறி பயன்படுத்தும் உப்பு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது காரணம் என்னென்னா, முதல் சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் சாப்பிட்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சாப்பிட நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட பழகிங்க. இதில் உப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம நாக்குக்கு அந்த சுவை அரும்புகள் சொல்கிறோம்ல, அந்த சுவை அரும்புக்கு இதில் உப்பு இருக்கிறது தெரியும். கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு உங்களுக்கு தட்டுப்படும். இப்போ வந்து முதல்ல சாப்பிட்றது தெரியாது, அதனால் கொஞ்சமாக உப்பு பயன்படுத்திடும். இந்த ஊற வறுத்த கடலை கூட இந்த அவல்லாம் கலக்கும்போது அவல் தானாக ஊறிடும். இப்போ பச்சை கடலை மிக்சர் தயாராக இருக்குது. இந்த பச்சை கடலை மிக்சரில் ஒரு விசேஷமான குணம் உண்டு. இது என்னென்னா, இந்த கடலையும் இந்த வேர்க்கடலையும் ஊற வச்சு பச்சையாக மறுநாள் சாப்பிடும்போது இந்த ஒல்லியாக இருக்கிற தேகம் உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா உடம்பு கொஞ்சம் புஷ்டியாக மாறும். இந்த கொண்டக்கடலை அந்த வேலை செய்யும். இது ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.
ஓகே, பச்சை கடலை மிக்சர் வந்து பார்த்தாச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இதுல என்ன மேஜிக் இருந்தது அப்படின்னும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து ஹெல்த் அதான் மேஜிக். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புத்திக்கு மேஜிக் தர மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பிரபலமான ஒருத்தர் பேச போறார். இறையன்பு அவர் தான் பேச போறார். அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்க போறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. அடுத்ததான் நம்ம வந்து உள்ளுவதெல்லாம் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் இறையன்பு வந்து நமக்கு தேவையான ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை வந்து சொல்லுவார். இன்னைக்கு அவர் எதை பற்றி பேச போறாரு? ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறாரு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை வந்து மேஜிக்கலாக மாற்றுற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. எங்க ஒரு 2-3 நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். முன்னாடியே சொன்னேனே, லவ் அதான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மேஜிக்கலா மாத்து. உண்மையிலேயே தாய் பாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம லைஃப் மேஜிக்கலா மாத்துது. கிரேட். அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பரிமாணங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அது தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன, எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே மேஜிக் தான். எல்லாமே மேஜிக் தான். கரெக்ட். லைஃபே வந்து ஒரு மேஜிக் தான் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. நல்ல ஒரு கான்செப்ட் தான். பட் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து மேஜிக்கலா மாத்தி இருக்கு அப்படின்னு வந்து நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆமா, எலக்ட்ரிசிட்டி, போனு. ஆனா அதுல வந்து நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்துலாமே. ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபோன் நம்பரை ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஒரு 30-40 அட்ரஸை வந்து ஞாபகத்தில் வச்சுருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃபோனுடைய நம்பரே நமக்கு ஞாபகத்தில் இல்லை. கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்கிறோங்கிறோம். அல்லது நான் ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் நம்முடைய செல்ஃபோன்லேயே வந்து 8 மணிக்கு என்ன பண்ணணும், 9 மணிக்கு என்ன பண்ணணும், 10 மணிக்கு என்ன பண்ணணும், 11 மணிக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு அலாம் மாதிரி வச்சுக்கிறோம். ஒரு டைரி கூட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரியில் வச்சுக்கிட்டா கூட டைரியில் எழுதும்போது ஒரு தடவை மனசில் பதியும். ஆனால் இப்போ என்னென்னா அதை அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான தேவைகள் இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணோன்னா நிறைய விஷயங்களை நாம் நம்முடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கம்ப்யூட்டரில் அல்லது ஐபேடில் அல்லது செல்ஃபோனில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி சூழலில் நம்ம மூளை என்ன ஆகும் அப்படிங்கிறது குறித்து நம்ம சிந்திக்கணும். நம்ம மூளை என்ன ஆயிரும்னா நொதன்னு போயிடுங்கிறாங்க. மூளைக்கு வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்குது, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மூளையில் வந்து எதையுமே பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து நம்ம செல்ஃபோன்லேயோ அல்லது ஐபேட்லேயோ நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூளை என்ன ஆயிரும்னாக்க பயனற்று போய் கொலகொலன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழலை தடுக்கலைன்னா கூடிய சீக்கிரமே வந்து இந்த அல்சீமர் மாதிரி டிசீஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன சார் பண்ணிட்டோம், 100 செல்ஃபோன் நம்பரையும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். தேவையற்ற விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனால வந்து பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகிடாது. ஆனால் பிரெயின் ஃப்ளாபியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கேன், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே நான் போய் என்ன லாங்குவேஜை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நான் ஃப்ரெஞ்சு கிளாஸ் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னா, ஏங்க நானே அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேங்க, நான் எதுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்க போகிறேன்? ஃப்ரான்ஸுக்காக போகிறேன், நான் எதுக்கு ஃப்ரெஞ்சு கற்று என்ன பண்ண போகிறேன்? இப்போ தான் உலகத்தில் இருக்கிற எல்லாமே இங்கிலீஷ்லேயே வந்துடுது, அப்புறம் என்ன போய் ஃப்ரெஞ்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறவங்க இருப்பாங்க. இது வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே ஏதாவது ஒரு பயன் குறித்து தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதுக்கு நமக்கு பயன் இருக்கலாம், நமக்கு தெரியாத மாதிரி ஒரு பயன் ஏற்படலாம். இப்போ ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சரி, தெரிஞ்ச லாங்குவேஜை இன்னும் ஷார்ப்பன் பண்ணிக்கலாம் இல்லை? சரி விடுங்க, புது லாங்குவேஜை விடுங்க, ஏற்கனவே தெரிஞ்ச லாங்குவேஜை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணலாம் இல்லை? தமிழ்லேயே ஒரு எம்ஏ படிக்கலாம், தமிழ் இலக்கியங்களை படிக்கலாம். அது மாதிரி நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கலாம். அல்லது ஒரு மியூசிக் கற்றுக்கலாம், அப்படி நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கலாம். அல்லது தினமும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து ஒரு புது கோர்ஸ் படிக்கலாம்.
ஒரு புது டிப்ளமா படிக்கலாம். இது மாதிரி நம்ம பிரெயினை தொடர்ந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா நம்ம நியூரான்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவசியமான விஷயங்கள், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் கூட மறக்க ஆரம்பிச்சிருது. பிரெயின் என்ன ஆரம்பிச்சதுன்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம எதை பயன்படுத்தலைனாலும் அது வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு சிதைஞ்சு போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கேன், ஒரு ஃபோன் நம்பர் ரொம்ப எங்கள் வீட்டு ஃபோன் நம்பரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு ஃபோன் நம்பரை நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், இது மறக்கவே மறக்காது. காரணம் என்னென்னா, ஏதோ ஆஃபீஸ்க்கு போனால் என் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுவேன், அல்லது வேறு எங்கேயாவது போனால் ஃபோன் நம்பரை கொடுப்பேன், என் வீட்டு நம்பர் இதுக்கு பேசுங்கன்னு சொல்லி. சப்போஸ் நான் வந்து வேறு வீட்டுக்கு மாறிடுறேன், அப்போ ஃபோன் நம்பரும் மாறிடும். 10 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க வீட்டினுடைய ஃபோன் நம்பர் கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. காரணம் என்னென்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ். ஒன்று உபயோகப்படுத்தலைன்னா அது வந்து நம்மளை விட்டு போயிடும். அது மாதிரி நாம் ஞாபக சக்திக்கு தேவையான மூளையினுடைய ஆற்றலை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியவற்றை கூட மறந்து விடுவோம், நம் ஞாபகத்தில் இருப்பவற்றை கூட மறந்து விடுவோம். யாராவது வந்தால் நீங்கள் யார் அப்படின்னு கேட்போம். நான் தான் உங்கள் அண்ணன், மறந்துட்டியானா மறந்துருப்போம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரியாக மூளையை நொதன்னு வச்சுருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம். அப்போ மூளை வந்து ஃப்ளாபியாக ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், டெய்லி ஏதாவது ஒன்று படிக்கணும். நமக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டி, நீங்கள் மியூசிக் இருக்கா, மியூசிக் பிடிச்சதா, மியூசிக்கை போய் பார்க்கணும், கொஞ்சம் மியூசிக்கை கேட்கணும், அந்த நோட்ஸை வந்து ரிகேபிச்சுலேட் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அதனால் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் நம்ம செம்மையாக பயன்படுத்த முடியும். நமக்கு இயற்கை கொடுத்த மூளை என்கிற அந்த சூப்பர் கம்ப்யூட்டரையும் முறையாக பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொன்னார் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் டிபெண்ட் லைஃப், இதுதான் வந்து இப்போ ஒரு கான்செப்டாகவே மாறிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அவர் வீட்டில் வந்து கரண்ட் கட்டாச்சான். ஒரு 1 hour வந்து திறந்து வந்து கரண்ட் கட்டாச்சான். அப்போ தான் அவர் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் உட்காந்து ஒரு 1 hour கண்டினியூஸாக பேசியிருக்காராம். ஓ, கடைசியில் முகம் கூட பார்த்துருக்க முடியாது, கரண்ட் இல்லைன்னா அப்போ தான் பேசியிருக்காரு. பாவம். அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஸ்டமோ இல்லை இன்டர்நெட்டோ வந்து பெருசாக யூஸ் பண்ணாதனால வந்து அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான ஒரு விஷயம் தான். ஆமாம், கரெக்ட். அதாவது நம்மள பல பேர் வந்து இந்த ஃபோனும் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு வெளியூர் போனால் இது ரெண்டும், இப்போ டவர் கிடைக்காத இடம்னா அவ்வளோ கோவமாக வரும். எப்போ டவர் கிடைக்கும்னு ஃபோனை ஒரு 10 செகண்ட் ஒரு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். கரெக்ட் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டே வருது. என்னன்னா 99 days of freedom challenge அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? 99 days of freedom challenge என்னது இது? ஆமாம், நம்மளுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சாச்சு, இன்னும் என்ன சுதந்திரம் அப்படின்னு வந்து யோசிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 99 days நீங்கள் ஃபேஸ்புக்கை குவிட் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கான ஒரு சேலஞ்ச், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு ஒரு சோஷியல் நெட்வொர்க்லேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக பெரிய அடிக்ஷன் தான் இதெல்லாம். இது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இறையன்பு சார் சூப்பராக பேசினார். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.